நிலையில் இடப்பிரச்சினை தொடர்பாக ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் போலீசாரின் கவனக்குறைவால் இச்சம்பவம் நடந்துள்ளதாக அவரது மகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் அனைத்திற்கும் ஆதாரம் உள்ளதாகவும் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பார்த்துருப்பீங்க, அப்பாவை கொண்டுட்டாங்க. ஆமா, அவர் எவ்வளோ இருக்கிற வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாரு. இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறைவால மட்டும் தான் நடந்திருக்கு. 9ஆம் தேதியிலிருந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க அப்பா, ஆனா PCR கேஸ் போட்டது எங்க அப்பா மேல. ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம் ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். போன ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட புதுசா வந்து ACW கூட கொடுத்துருக்கிறோம், இந்த மாதிரி நம்மள இது பண்ண போறாங்கன்னு. அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அவங்க சார்ஜ் ஷீட் போடணும், 60 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும். அந்த கேஸ் பெயில வந்ததுக்கு அப்புறமா, அந்த இதானதுக்கு அப்புறமா இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடல. ஒரு PSO ஆல்ரெடி ஒரு போலீஸா இருந்தவருக்கு, அது CMோட PSO அந்த மாதிரி கொலட்டு மேல கொடுத்து இவருக்கே இந்த நிலைமைனா, அப்ப என்ன அழகுல இந்த சட்ட ஒழுங்கு இருக்கு? எல்லாமே ப்ரூஃபா இருக்கு. எல்லாம் ப்ரூஃப் இருந்துமே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு. இதுக்கு மக்கள் நீங்க தான் என்னன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லணும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.